பாருங்கள் இடிமுரசு டிவி. இது உண்மையின் முரசு. உள்ளூர் செய்தி முதல் உலகச் செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரோப்கார் பழுது வெற்றிகரமாக சரி செய்யப்பட்டது. ஓரிரு நாட்களில் மீண்டும் இயக்க முடிவு. ஜேசி குமரத்துரை. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ஐயர்மலை ரத்தினகிரீஸ்வரர் கோவில் ரோப்கார் சுழல் காற்று வீசியதால் 8 வேலை விட்டு ரோப் நழுவியது. இதனால் பழுது ஏற்பட்டது. பராமரிப்பு பணியாளர்கள் சரி செய்தனர். ஜேசி குமரத்துறை மண்டல செயற்பொறியாளர் ஆனந்தராஜ் மற்றும் அதிகாரிகள் ரோப்காரில் சென்று கீழே இருந்து மேலாகவும் மேலே இருந்து கீழாகவும் சென்று சோதனை ஓட்ட நடந்தது. அப்பொழுது எந்தவித பிரச்சனையும் இல்லை என்பது உறுதி செய்தனர். இருந்தாலும் தற்பொழுது ஆடி மாதம் என்பதால் காற்றின் வேகம் அதிகமாக உள்ளது. காற்றின் வேகம் குறைந்தவுடன் ஓரிரு நாட்களில் மீண்டும் இயக்க முடிவு செய்யப்பட்டது என்பது தெரிவித்தார். பெட்டிகள் மேல் இணைக்கப்பட்ட கயிறு பலத்த காற்றின் காரணமாக நழுவியதால் ரோப்கார் நகராமல் நின்றது. இதனால் மழை அடிவாரத்தில் இருந்து மேலே செல்ல முற்பட்ட 8 பக்தர்கள் பாதுகாப்பாக இறக்கிவிடப்பட்டனர். மலை உச்சியில் இருந்து சாமி தரிசனம் செய்துவிட்டு திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த 3 பெண் பக்தர்கள் பெட்டியில் அமர்ந்தவாறு சிக்கி தவித்த நிலையில் 2 முதல் 30 வரை மணி நேரத்திற்கு பிறகு ரோப்கார் கட்டுப்பாட்டு அறையில் இருந்த மேலாளர் உள்ளிட்ட 8 ஊழியர்களால் சரி செய்யப்பட்டு 3 பக்தர்களும் பாதுகாப்பாக மேலேயே இறக்கிவிடப்பட்டனர். அதன் பிறகு அவர்கள் படிகள் வழியாக இறங்கி வந்து தங்கள் ஊருக்கு சென்றனர். இதன் பிறகு பலத்த காற்று வீசும் போது ரோப்கார் இயக்க மாட்டோம் என கட்டுப்பாட்டு அறையில் இருந்த மேலாளர் மற்றும் ரோப்கார் அறை பொறுப்பாளர் மாசிமலை தெரிவித்தார். யாருமே செய்ய மாட்டேங்க. இந்த வேலையும் சொல்றது இந்த ஸ்டாஃபுங்க இருக்கிறதுல யாரும் கேட்கறது டெய்லி எங்க போட சொன்னாலும் ½ hour போட்டு எங்க போட்டீங்க Studio. Music Studio. இது யார் பண்ணாலும் நீதான் பார்த்துட்டு பண்ணிட்டு எல்லாத்தையும் கை போட்டு பொய்யா சொல்லி
என்ன சொல்றதுன்னு தெரியாம 2 பேரு 8 பேரு மேல கீழே எல்லாம் அதான் 8 பேர் தான் மேல கீழே 8 பேரு. கீழே போனவங்க 3 பேர். அது நீ சொல்லி கீழே போனவங்க 2 பேரு அவங்க போய் 3 பேர் கீழே Some Music Studio. சொல்லுங்க சார். நேற்று தான் இன்னாகுரேஷன் ஆச்சு சார். நேற்று ஒரு 500 பேர் போயிட்டு வந்தாங்க சார். இன்னைக்கு காலையிலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு 270 பேர் போயிருக்காங்க சார். 15க்கு வந்து ஒரு பெரிய காற்று வந்துருக்குங்க சார். கீழேருந்து மேலே ஒரு 8 பேர் வந்திருக்காங்க. மேலேருந்து கீழே வந்து 208 பேர். கூட்டம் இல்லாததுனால அந்த கீழேயும் ஆள் இல்லாததுனால அவங்க ரொம்ப நேரம் இருந்ததுனால சரி எங்கள் கீழே கொஞ்சம் அப்படின்னு சொன்னதுனால கீழேருந்து 3 பேர் மேலே அனுப்பிச்சிருக்காங்க சார். மேலேருந்து கீழே வந்து 8 பேர் அங்கே பக்கம் வந்துட்டாங்க. இதே மாதிரி கீழேருந்து 3 பேர் பக்கம் வந்துட்டாங்க மேலே இறங்குறதுக்கு. ஆமாம் பெஸ்ட் ஸ்டேட் வந்துட்டாங்க ஒரு 100 ஃபீட்டில். அப்புறம் ஒரு திடீர்னு ஒரு காற்று வந்தது. நம்ம சைக்கிளில் இந்த இது கலர்ற மாதிரி அந்த சக்கரத்துலேருந்து 16 அதில் ஒரு 8 சக்கரம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இதாகிருக்கு அந்த சைக்கிள் மாதிரி. உடனே நமக்கு ஆமாம் அது உடனே நமக்கு சேஃப்டி மெஷர்ஸ் இருக்குங்க சார். உடனே ஆஃப் ஆகிடும், எது இருந்தாலும் ஓடாது. அதனால் உடனே ஆஃப் ஆகிடுச்சு. உடனே வந்து ரிஸ்க் டீம் நம்மக்கிட்ட இருக்குது சார், இன்ஜினியர் டீமு. அவங்க உடனே அந்த வேலையை பார்த்து இறக்கிட்டாங்க சார். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார், நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் இந்த காற்று வந்து ரொம்ப அதிகமாக ஆடி மாதத்தில் இருக்கிறதுனால வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்பர்ட் டீம் எங்ககிட்ட இருக்குங்க சார். அவங்கக்கிட்ட நாளைக்கு ஏதாவது சேஃப்டி மெஷர்ஸ் ஏதாவது சொன்னாங்கன்னா பார்த்துட்டு உடனே வைக்கிறோம் சார். இன்றைக்கி நாங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு தான் சார் இருக்கோம். கீழேருந்து மேலே வந்து போயிட்டுருக்கு. நாங்களும் கீழேருந்து மேலே வந்துட்டு மறுபடியும் மேலேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம் சார். ஒன்றும் நோ ப்ராப்ளம் சார். எதுவும் இஷ்யூஸ் இல்லைங்க சார். காற்று வந்து ஆடி மாதத்தில் இந்த ஏரியாவில் நினச்ச மாதிரி திடீர்னு அடிக்குதுங்க சார். ஒரு இதாக இருக்குது, நல்லபடியாக இருக்குங்க சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். இல்லை சார். ஆமாம் சார், இறங்க ஏறும் சார். ஹலோ Some Music Studio. Some Music Studio. Some Music Studio. Some Music Studio. வல்லுநர் குழு வழிகாட்டுதலின்படி காற்று வேகம் அதிகமாக இருக்கிற ரோப்கார் இடத்திற்கு வல்லுநர் குழு ஆய்வு முதல் நாளே வல்லுநர் குழு ஆய்வு செய்ய உள்ளது. தகவல் சொல்லுங்கள் சார். நீங்கள் இன்னைக்கு நாளைக்கு ஒரு 2 நாள் கழிச்சு இயக்க போகிறேன்னு சொல்கிறீங்களா சார்? அது என்னையிலேருந்து இயக்க போகிறீங்கிறத முன்கூட்டியே காரணம்னு தகவல் சொல்லுங்கள். அதன் பிறகு ஏன்னா மக்கள் வந்து ஏமாந்து அவர்கள் வழிகாட்டு செய்தித்தாளில் வந்துருச்சுன்னா வழிகாட்டுதலின்படி தொடர்ந்து செயல்படுத்தப்படும் இல்லை ஓகே அது என அதிகாரிகள் கூறினர். வல்லுநர் குழு நாளைக்கு வந்து இத்துடன் இடிமுரசு செய்திகள் முடிவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இடிமுரசு டிவிக்கு.